ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பாருங்க, லாங் பாயிண்ட் பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்திருக்கோம். இதை பாருங்க, இது சௌந்தர்யா. ஹாய் சொல்லு. ஏய் டேடி ஹாய் சொல்லுங்க. மம்மி ஹாய் சொல்லுங்க. அதோ சுஜித், அதுதான் என் தம்பி. பச்சை கலர் ட்ரெஸ்ஸில் போட்டு நிற்கிறான், ஓடுறான். மேலெல்லாம் பார்த்து வரணும், பாம்புலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே பாம்பு இருந்தாலும் இருக்கும் தானே, இருக்கும். இருந்துச்சுனால் அடுத்தது ப்ரோக்ராம் கேன்சல், அப்படியே நேரா முடிச்சு வீட்டுக்கு போகலாம். பாருங்க, என் தம்பி சேட்டை பண்ணிக்கிட்டு அதான் எடுக்கிறேன். அப்போ எங்களுக்கு பயமாக இருக்கு, மேலே ஏதாச்சும் இருக்குமான்னு. அப்போ அதே மாதிரி தான் இருக்கு, இங்கேயும் ரொம்ப பயமாக இருக்கு. அங்கே வெளியே உள்ள இது காடு மாதிரி இருக்கு, மேலே வர பாம்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. அங்கே கார்டன் மாதிரி. அதோ பாருங்க, என்னோட தம்பி தெரியறானா. ஹாய் சொல்லு சுஜி. இதெல்லாம் முடிச்சுட்டு மெட்ரோ போவோம், அப்பயும் ஒரு வீடியோ. இப்போ கரெக்டாக ஒரு ட்விஸ்ட்டு, மலை மேலே ஏறணும். பேசிக்கிட்டே இருக்க. இங்கே பாருங்க, பாப்பா எப்படி அந்த இதுலேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ அதோ தெரியுதுல அந்த மலை, அது மலை ஏறணும். இப்போ வந்து நாங்கள் கோயில் காரில் வந்து ஈஸியாக இருந்திருக்கும் போல இருக்கு. பஸ்ஸில் தான் வந்தோம். பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போகிறது தான். எதில் போயிடணும்? இங்கேயா? ஐயோ ரொம்ப பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே போகலாம். வியூ நீ செம்மையாக இருக்க போகுது, த்ரில்லிங்கா. செம்மையாக இருக்கு. ஓ ஐஸ்கிரீம்லாம் இருக்கு, கேட்டால் வாங்கி தருவாங்களா? வாய்ப்பே இல்லை ராஜா. ஐயோ இது மேலே இப்போ எவ்வளோ தூரம் பாம்புலாம் இருக்குன்னு இருக்காங்க. என்ன பண்ணுறது, பயமாக இருக்கு. சௌந்தர்யா ஐயோவா, நானும் இவ்வளோ பயந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே அங்கே பாருங்க ஃபுல்லாக இதோ நான் அங்கே பற்றியா. ஸோ மரத்து மேலேருந்து இங்கே எது பச்சக்கணும் விழுந்துச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. ஆமாம்ல, பார்த்து போகணும். ஏன்னா உண்மையாகவே இங்கே இருக்குன்னு தான் சொல்கிறாங்க வெளியே. அதோ அந்த இது தெரியுதுல கல் மாதிரி, அந்த இடத்துல தான் கொஞ்சம் பார்த்து போகணுன்னு இருக்காங்க. இவர் வேற ஒருத்தர் எனக்கு பயமுத்திக்கிட்டே இருக்கேன். நான் ஏறவே முடியல. இதில் பார்க்கும் போது ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் ஏறி பார்த்தா தானே அதில் ஒரு கஷ்டம் தெரியும். கால் பயங்கரமாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு. எந்த சைட் போனோம் தெரியலையா? எங்கேயோ கொண்டு போய் மாட்டி வச்சாங்க. இந்த கோயில் இருக்கு, அங்கதான் போகலாம். அங்கே பாருங்க நாய் வேற கிடைக்குது. என்ன போல தெரியல, பயமா இருக்கு. பயமா இருக்கு, வந்துடும். கரெக்டாக உச்சிக்கு வந்தாச்சு. அங்கே பாருங்க சூப்பராக இருக்குது வியூ. அங்கே மூச்சு அதுக்கு தான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். இப்போ அங்கே போகணும். ஓ ஜஸ்ட்டு ஓப்பா
அங்கே போய் அம்மா ரைட்டு இதில் அப்படியே இறங்கி போனாங்களாம். இப்படியே இறங்கிக்க. இப்படியே இறங்கணுமா? கொஞ்சம் பயமா இருக்கு. பார்த்து போகலாம். ஏதோ பார்த்து வாங்கப்பா. சாமியா இருக்கு. அங்கே பாருங்க, அது அங்கே தான் பாம்பு இருக்கு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதனால அந்த வழியை விட்டு இந்த சைடாக வந்துட்டோம். அதாவது போகிற வழியில், அதாவது நம்ம அங்கேயும் இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதனால அந்த சைடாக போகாமல் இந்த சைடு வந்துட்டோம். ஆனால் இங்கே தான் இடமே அப்படி இல்லையா? இல்லை, அந்த பொட்டானிக்கல் கார்டன் பொட்டானிக்கல் கார்டன்னாங்க. ஒன்றுமே காணும். நான் காய்ஸ் இவங்க போட்டு மண்டையை பிடிச்சிக்கிறேன். ஒழுங்காக வழியை சொல்லாமல். அங்கே பாருங்க, கோயில் தெரியுதா? அங்கே தான் போகணுன்னு நினச்சோம். கடைசியில் முடியல. ஏன்னா ரொம்ப மூச்சு இறக்கிது. என்ன கோயில்? கிருஷ்ணர் கோயிலா? இங்கே தான் இருக்கும். உள்ள கால் வச்சிங்கன்னா வந்து கடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இதுக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆமாம், நீங்கள் பண்ணி நீங்கள் கடி வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது சொல்லிட்டேன். பாருங்கப்பா, தெரியுதா? அங்கே இருக்கலாம். இங்கே தோபருங்க, அங்கே தான் இருக்குது. லைட்டாக ஓட்டையாக இருக்குது. அங்கே என்ன கொஞ்சம் பயமாக இருக்கு. வருங்க, நல்லது இருந்தாலும் இருக்கும். அங்கே பாருங்க, அது உள்ளே இருந்தால் இருக்கும். ஒரு குழி மாதிரி தோண்டி வச்சு உள்ளே புதைச்சி வச்சிருக்கலாம் அந்த முட்டையெல்லாம். மேபி எல்லா இடத்துலையும் அதேமாதிரி ஓட்டையாக இருக்குது கைஸ். எப்படின்னு தெரியல. அதோ அந்த காட்டுக்குள்ளே போனால் நம்ம போவோம். மூங்கில் குச்சிலாம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பாம்பு இருக்கும். எப்படி 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 ரொம்ப பயமாக இருக்குது. இதனால் அதை நம்ம வெளியே சொல்லிக்கூடாது. கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படியே போகிறது. ஆமாம், வழியாக இருக்கும். மின்னே இந்த சைடு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. மூங்கில் வேறு. சுஜி, ஒழுங்காக நடந்து வந்துட்டேன். பொறுமையாக போ. மூங்கில் வேறு இருக்குது. கொஞ்சம் பயமாக இருக்கு. ஏய், கம்முன்னு இருடா நீ வேற. இருக்கு கொஞ்சம் கொஞ்சம். பயம் ஊத்திட்டு இருக்கு. இன்னைக்கு எங்கள் மம்மிக்கு ஹாப்பி பர்த்டே. அதனால தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். எங்கள் டாடி வந்து பயமுத்திக்கிட்டே இருக்காங்க. உண்மையாகவே பயமாக இருக்குமா அந்த மூங்கில் கிட்ட வரும்போது. ஐய் சுஜித்து, கம்முன்னுடா. அப்பா அங்கேயே மூங்கில் குச்சா இருக்குப்பா. பயமா இருக்கு. நீ வாய மூடுறா, பயமுத்திக்கிட்டே இருக்கிற. நூறு இங்கே போய்க்கிறேன். உனக்கு பயமா இல்லை? அப்புறம் அப்படி போ, அந்த சைடு அப்படி போ. போயிட மாட்டேங்கிறேன். நான் தான் சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன சொன்ன? இந்த சைடு வந்து வழி வருவேன் நான். கேட்டிங்களா? எங்கே போகணும்? ஒரு போய் ஏய் இப்படி வா, லெஃப்ட்ல வா. ஏய் அங்கே பனி மாதிரி தெரியல. பனி மூட்டமா பூரா பிடிக்கலான்னு போட்டு போ.
அணில குதிக்க குதிக்க எனக்கு வர பயமா இருக்கு. மூங்கில் குச்சா வர இருக்கு. சொன்னது உண்மையாகவும் இருக்குமோ? பாம்பு இருக்கும் தான் போட்டிருக்காங்க போர்டில் கூட. சுஜி கம்முன்னு இருடா. பாம்பு இருக்குன்னு போர்டில் கூட போட்டிருக்காங்க. எங்கேயாச்சும் விழுந்துருந்தாலும் மழை நேரத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மலை ஏறும்போது காமிக்கிறேன். காய்ஸ் இப்படி போனால் வெளியே போகிற வழியாக இருக்குது. மலையாளத்துல எல்லாம் போட்டிருக்கானோ அதனால் ஒன்றுமே புரியல. அதேமாரி இங்கிலீஷில் போடவும் மாட்டேங்கிறானோ, எதுவுமே போட மாட்டேங்கிறானோ. போர்டு போடுறதுனால வழி எங்கன்னே தெரியல. அது இந்த மரத்துக்கு கீழே தான் உட்கார போகிறோம். கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த கல் மேலே ஏறிடலாமா? சுஜி அப்படி வா. ஜஸ்ட் மிஸ்ஸிங் என் தப்பிச்சாச்சு. கீழே இளம் கொஞ்சம்லாம் கிடக்குது. பொறுமையாக போகணும். சேரெலாம் இருக்குது. அங்கே இருக்கு பாரு அந்த முள்.